இந்த வீடியோவில் கிளஸ்டர்னா என்ன, கிளஸ்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கிளஸ்டரை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், கிளஸ்டரோட அப்ளிகேஷன் என்னன்னு நம்ம BTreeயோட டேட்டா அண்டர்ஸ்டாண்டர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளஸ்டரிங் மெத்தட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிளஸ்டர்னா என்ன? கிளஸ்டர் அப்படின்றது என்னென்னா நான் வந்து குரூப் பண்ண போகிறேன். ஓகே, சிமிலராக ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்க ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு கஸ்டமர்ஸையோ நான் வந்து குரூப் பண்ண போகிறேன். இதுதான் வந்து கிளஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா என் கடைக்கு நிறைய ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புள்ஸ் சாரீ வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 40 இருக்கவங்க சாரீ வாங்குறாங்க, 20 to 25 இருக்கவங்க சல்வார் வாங்குறாங்க, ஸோ 18 19 இருக்கவங்க ஃப்ராக்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து குரூப் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்தனியான கேரக்டரிஸ்டிக்ஸை நான் குரூப் பண்ணுறது பேர் தான் நான் வந்து கிளஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளஸ்டரிங் இஸ் அ டெக்னிக் யூஸ் டு குரூப் அ சிமிலர் ஐட்டம் பேஸ்ட் ஆன் தியர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஐட்டம் வித்தின் அ கிளஸ்டர் ஆர் மோர் சிமிலர் டு ஈச் அதர் தென் தோஸ் இன் அதர் கிளஸ்டர். அதாவது ஆப்வியஸாக இப்போது 30 to 40 இருக்கவங்க சாரீ வாங்குறாங்க அப்படின்னா சாரீ வாங்குறதுக்கும் சல்வார் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ இதுவும் அந்த கிளஸ்டரும் இந்த கிளஸ்டரும் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த கிளஸ்டரில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த கிளஸ்டரில் இருக்க கேரக்டரிஸ்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, எதுக்காக நான் இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணுறேன், ஏன் நான் இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ரெகக்னைசேஷனுக்காக. ஸோ என் டேட்டா செட்டில் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது டேட்டா ரிடக்ஷன். இப்போது நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள பீப்புள் வந்து என் டேட்டா செட்டில் இருக்காங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து ஒரு கிளஸ்டராக கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக என் டேட்டாவோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ நான் கிளஸ்டர் பண்ணுறதுனால என் டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது என்ன ஆகும்? ஸோ அனாமலி டிடெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது நான் 2 கிளஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதாவது 2 குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குரூப்பில் 2 குரூப்லேயும் சேராத ஒரு பாயிண்ட் மட்டும் அவுட்லேயர்ஸ் நம்ம சொல்லுவோம், தனியாக இருக்கும். அந்த அவுட்லேயர்ஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அனாமலி டிடெக்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் செக்மெண்டேஷன். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டமர் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். செக்மெண்டேஷனில் ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு இது பிடிக்குது, அதை தான் வந்து செக்மெண்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஆப்வியஸாக நான் வந்து கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கிளஸ்டரில் இருக்கவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலராக தான் இருக்கும். ஓகே, நான் 4 கிளஸ்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 4 கிளஸ்டரை மட்டும் நான் போய் பார்த்தேன்னா போதும். ஓகே, இந்த 4 கிளஸ்டரில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து எக்ஸாமைன் பண்ணால் மட்டும் போதும். நான் வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்னோட டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் சிம்பிளாக ஆகிடும். நான் இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம கிளஸ்டரை வந்து யூஸ் பண்ணலாம், கிளஸ்டரோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன? கஸ்டமர் செக்மெண்டேஷன், முன்னாடியே நான் சொன்ன எக்ஸாம்பிள் அதே தான். ஸோ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் கடைக்கு இப்போ 40 to 30 மெம்பர்ஸ் 40 to 30 ஏஜ்குள்ளே இருக்கவங்க தான் அதிகமாக வராங்க அப்படின்னா என் சாரீ கலெக்ஷன்ஸை நான் அதிகமாக வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படி வச்சுன்னா எனக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அனாமலி டிடெக்ஷன். ஸோ மோஸ்ட்டாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது அன்யூஷுவலான ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னா இந்த அவுட்லேயர்ஸை வச்சு, அதாவது கிளஸ்டர் நம்ம பண்ணோன்னா அதாவது அவுட்லேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்மளால் அந்த ஃப்ராட்லெட்டான அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நான் அனாமலி டிடெக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ், அவங்களோட சிம்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ், காஃப், தலைவலி இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்கள்ல, சளி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொன்னாங்கள்ல. இந்த சிம்டம்ஸில் இருக்கவங்களெல்லாம் வந்து குரூப் பண்ணி தான் அவங்க வந்து ஓகே இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ஸோ இவங்க கோவிட் பேஷண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னென்ன ஸ்கேன்லாம் எடுக்கணுமோ, சிஆர்ஐ அந்த ஸ்கேன்லாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த் கேர் ஃபீல்டில் கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வைஸ் பார்க்கும்போது அப்ளை பண்ணலாம். அடுத்தது சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை யூடியூப், எந்த மீடியாவாக இருந்தாலுமே வந்து ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டோ என்னமோ போடுறாங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குது இல்லையா? ஸோ அங்கேயே வந்து நமக்கு எஜுகேஷன் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த இன்ஃப்ளூயன்சர் இதிலெல்லாம் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க் அனலைசிஸ் வந்து அதில் நம்ம கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்தது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை நான் பாட்டு கேட்குறேன், ஸோ நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பாட்டு வச்சு நான் ரேண்டமாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னும் போது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவாக ஒரு பாட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஆர் எல்ஸ் இப்போ நான் யூடியூப் பார்த்துட்ருக்கேன், 2 days தொடர்ந்து நான் வந்து யூடியூப் பார்க்குறேன், நான் எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா, 3rd day நான் வந்து எனக்கே தெரியாமல் நான் யூடியூப்குள்ளே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அது சஜஸ்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும், எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமில் பிகாஸ் ஆஃப் கிளஸ்டர், அங்கே கிளஸ்டர் வர உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் எந்த கிளஸ்டரில் சேர்றீங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கான கண்டென்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதிலலாம் வந்து நம்ம கிளஸ்டரை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது காமன் டைப் ஆஃப் கிளஸ்டர். ஸோ என்னென்ன காமனாக என்ன கிளஸ்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கேமின் கிளஸ்டர், அதுக்கப்புறம் ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமின்ஸ் கிளஸ்டரிங். ஓகே ஓகே கேமின் கிளஸ்டரிங்கோட ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, நான் ஒரு சார்ட்டோட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எத்தனை கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு வேணும், எப்படி கிளஸ்டர்னால் என்ன சொல்கிறேன், குரூப், எத்தனை குரூப் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் கே வேல்யூவை சூஸ் பண்ணுவேன். நான் கே வேல்யூவில் வந்து 2 அப்படின்னு கொடுத்தேன்னா நான் 2 குரூப் ஃபார்ம் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இல்லை நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா நான் 3 குரூப் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ரேண்டமாக வந்து ஒரு சென்ட்ராய்டை அசைன் பண்ணுவேன். ஸோ நான் 2 குரூப் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் 2 சென்ட்ராய்டை வந்து அசைன் பண்ணுவேன். 2 சென்டர்ஸை தான் நான் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் எனக்கு கிளஸ்டர் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, அதுக்கப்புறமா நான் சூஸ் பண்ண சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் மற்ற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ், அண்ட் என்னோடய செகண்ட் கிளஸ்டருக்கும் மற்ற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட் கிளஸ்டருக்கும் டேட்டா பாயிண்ட் 1க்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நான் அதை வந்து கிளஸ்டர் 1ல் போடுவேன். இல்லை ஃபஸ்ட் கிளஸ்டரோட செகண்ட் கிளஸ்டருக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அந்த ஃபஸ்ட்டு டேட்டா பாயிண்ட்டை செகண்ட் கிளஸ்டரில் நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? எது வந்து க்ளோசஸ்ட்டு சென்ட்ராய்டு அப்படின்றத மீன் பண்ணி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நான் வந்து அசைன் பண்ணிடுவேன் கிளஸ்டர்ஸை. ஸோ கடைசியாக கிடச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 2 கிளஸ்டர் கிடச்சிருமா, ஸோ இந்த கிளஸ்டரில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நான் மீன் வேல்யூ எடுத்து அதை நான் வந்து நியூ சென்ட்ராய்டாக நான் வந்து ஃபார்ம் பண்ணுவேன். நியூ சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஸ்டெப்ஸாக வந்து உங்களுக்கு சொல்லும் போது கன்ஃபியூஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து சம் போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ப்ராசஸே நான் வந்து என்னோடய கிளஸ்டர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். லைக் எப்போ வந்து இந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, ஒன்று என்னோடய சென்டர் நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கல ஒரு சென்டர், அதாவது மீன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த சென்டர் வந்து மாறாமல் இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ வந்து நான் இந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் ஃபஸ்ட்டு கிளஸ்டருக்குள்ளே இருக்க டேட்டா பாயிண்ட் வந்து அப்படியே சேமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்குது, நான் செகண்ட் ஐட்ரேஷன் பண்ணும்போதும் அதே டேட்டா பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் கிளஸ்டர்லேயே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் நான் இந்த ப்ராசஸை மேக்ஸிமம் ஐட்ரேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஐட்ரேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, 1லேருந்து 999 ஐட்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? 999 ஐட்ரேஷன் வந்த உடனே நான் வந்து என்னோடய ஐட்ரேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் இதோட கிளஸ்டர் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த 3 பாயிண்ட் இருக்கும் போது தான் என்னோடய ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைக் ஓகே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் கொடுத்தா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ a செகண்ட். இப்போ வந்து நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இங்கே இந்த மாதிரி எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு சென்டரை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேண்டமாக ஒரு சென்டரை நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னோடய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து k = இங்கே என்ன கொடுக்குறேன், k =
2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 2 அப்படின்னா நான் வந்து 2 குரூப்ஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது 2 கிளஸ்டர் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்தது இதுதான் என்னோட செகண்ட் கிளஸ்டர் C2ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எந்த கிளஸ்டரில் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த கிளஸ்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பேன். அண்ட் தென் சேம் இந்த கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த கிளஸ்டருக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பேன். ஸோ இந்த distance 1 distance 2. ஸோ distance 1 வந்து greater than distance 2 இருந்தால், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த டேட்டா பாயிண்ட் வந்து கிளஸ்டர் 2ல சேரும். ஆர் எல்ஸ் டிஸ்டன்ஸ் 1 வந்து லெஸ் தென் டிஸ்டன்ஸ் 2 இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து கிளஸ்டர் 1ல சேரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கிளஸ்டர் 1க்கும் இந்த ஏன்னு எடுத்துப்போம், இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஏ பாயிண்ட் வந்து கிளஸ்டர் 1ல் சேரும். ஓகேவா? ஸோ இது வந்து கிளஸ்டர் 2 கிடையாது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ், இதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்வியஸாக இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் 3. ஸோ இதுதான் இந்த பி அப்படின்ற பாயிண்ட்டு தான் வந்து எந்த கிளஸ்டரில் சேரும், கிளஸ்டர் 2ல வந்து சேரும். ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. புரியுதா? ஸோ இப்படி தான் நான் வந்து என் கிளஸ்டரை வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய கிளஸ்டர் 1ஆகவும் இது இங்கே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் என் கிளஸ்டர் 2ஆகவும். ஸோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை பிரிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன்ல, இங்கே நான் வந்து என்னென்ன டிஸ்டன்ஸ், லைக் நிறைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. மேன்ஹென்டர் டிஸ்டன்ஸ், ஈக்குவலிடியன்ஸ் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இங்கே வந்து ஈக்குவலிடியன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அது கிளஸ்டர் 1 ஆர் எல்ஸ் அது கிளஸ்டர் 2 அப்படின்றது டிசைட் ஆகிறது இருக்குது. கரெக்டாக? ஸோ ஓகே, அடுத்தது எப்போ வந்து நான் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவேன்? இந்த மாதிரி நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லையா? ஸோ கடைசியாக நான் எப்போ தான் என் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளஸ்டர் நம்ம புதுசாக லைக் மீன் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த கிளஸ்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து மாறாமல் இருக்கணும். சென்டர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் நான் வந்து ஹைட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட C1ல் இருக்க, அதாவது கிளஸ்டர் 1ல் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தது. அதாவது செகண்ட் ஐட்ரேஷனில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ், கிளஸ்டர் 1ல் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படியே தேர்ட் ஐட்ரேஷன்லேயும் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனை ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுதான் வந்து 999 மேக்ஸிமம் ஐட்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டேட்டா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் BTree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.